விடுதலை பார்ட் 1 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. விடுதலை 2 ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கிட்ட. வெற்றிமாறனும் ரீஷூட்டுன்னு சொல்லி சூரியன் சரி விஜய் சேதுபதியும் சரி சாவடிச்சிட்டார். ஸோ அப்படி என்ன தான் இந்த படத்தில் இருக்குது, நானும் ஆர்வமாக இந்த படத்தை பார்த்தேன். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. விடுதலை 1ல் எங்கே விட்டாங்களோ அந்த வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறாங்க, அதில் இருந்து அப்படியே இந்த படத்தை கன்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சூரிய அந்த ஜிவி பிரகாஷ் தங்கச்சி தான் மெயின் லீடில் நடித்தாங்க. இதில் அப்படியே மாறுபற்ற விஜய் சேதுபதி அண்ட் மஞ்சு வாரியர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. அவங்கங்க ஜிவி பிரகாஷ் தங்கச்சி வந்துட்டு போகிறாங்க. கௌதம் மேனன், ராஜீவ் மேனன், இளவரசு முக்கிய கேரக்டரில் வந்து போகிறாங்க. மேனா கிஷோர், அவங்க எல்லாம் வந்து போகிறாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டுக்குள்ளே நிற்கிறது வந்து விஜய் சேதுபதி. எப்படி மகாராஜா படத்தில் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வச்சு செஞ்சுருக்கிறார் விஜய் சேதுபதி. படத்தில் வந்து அந்த காலத்து அரசியல் பேசியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கும் சார்பாக சரி, திமுகவுக்கு ப்ளஸ் அவன் சரி எதிர்த்துருக்குறாங்க. எதிர்க்கையில் அந்த இந்திய அரசியல், அது தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த படம் நல்லா கனெக்ட் ஆகி ஒட்டு போகும். அப்படி உங்களுக்கு அரசியலை பற்றி தெரியலைண்டா இந்த படம் உங்களுக்கு ஒட்டாது. பார்ட் 1 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் எப்படி சூரி வந்து விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ண போகிறாருன்ற அந்த பதத்தோட்டத்தோடய வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி தாருவிலிருந்து ஸ்டோரி நகருது. ஸோ அவர் ஏன் போராளியாக மாறுறார், என்னத்துக்காக போராளி ஆகிறார், வாத்தியாராக இருந்து எப்படி ஒரு இயக்கத்துக்குள்ளே சேர்றார், என்ன ரீசன். அந்த ரீசன் வந்து கென் வந்து யாருண்டா நம்ம இந்த கருணாஸோடைய பையன். அவருக்கு ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தினால தான் விஜய் சேதுபதி வாத்தியாராக மாறிண்டா போராளியாக மாறுறார். மஞ்சு வாரியர் அவங்க ஏன் ஷார்ட் ஹேர் வச்சுக்கிட்டு வராங்கன்றதுக்கு அதுக்கான ஒரு வலுவான ரீசன்ஸ் தான் கொடுத்துருக்கு. நானும் ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்க சம்திங் ரோங்குன்னு நினச்சேன். ஆனால் படத்தில் கொஞ்சம் டெப்டான மெசேஜ் வெற்றிமாறன் கொடுத்துருக்கிறார். இதில் வந்து சூரிக்கு ஸ்கோப்பேல சூரி வந்து ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் வர்றார். இவரும் படத்தில் இருக்கிறாரான்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஆனால் என்ன அவங்க நமக்கு தான் அவர் கடிதம் எழுதுகிறார். ஸோ அந்த வெயில வந்து அவர் அங்கங்கே வந்துட்டு போகிறார். அவர்கிட்ட பாய்ஸ் எல்லாம் கேட்குது. அதே தருணம் படத்தில் பிரச்சனை என்னென்னா சூரியோட பக்கத்துக்கு கதை சொல்கிறார், இன்னும் ஒரு பக்கத்துக்கு விஜய் சேதுபதியும் அவர்கிட்ட மைண்ட் வாய்ஸில் கதையில் சொல்லிக்கிட்டு போகிறார். அது கொஞ்சம் டைவர்ட் ஆகுதோன்ற மைண்ட் செட் வேலை செய்யுது. பட் படத்தில் வந்து இன்னும் ஒரு 20-25 நிமிஷத்தை என்னை பொறுத்த வரைக்கும் குறைச்சிருந்தா இந்த படம் என்ன நல்லா கிறிஸ்பியாக இருந்தாங்க. எப்படி அந்த பார்ட் 1ல் அந்த கிறிஸ்பி விறுவிறுப்பு இருந்தோ இதில் அந்த தன்மை கொஞ்சம் குறையுது. மேபி வெற்றிமாறன் டைம் இல்லாமல் போயிருக்கலாம். 2 வருஷமே பெரிய டைம் அந்த படம் எடுக்கிறதுக்கு. இன்னும் படிவாக அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண அந்த ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னமே வெற்றிமாறன் படத்தில் ஒரு 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இன்னும் ஒரு 20 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் நல்லா கிறிஸ்பியாக போயிருக்கும், போர் அடிக்காமல் போயிருக்கும். ஏனெண்டா இப்போ படையப்பா படத்தை பாருங்கள், சிவாஜி ஏந்திரன், டைட்டான ஸ்க்ரீன் பிளே, விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே, ஆனால் 3 hours போகிறதே தெரியாது. இதில் அங்கங்கே படம் கொஞ்சம் லேக் ஆகிற டைமில் என்ன நடக்குதுன்னா மேஜிக் நடக்குது. நம்ம இளையராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அதை ஒழுப்பி விடுது. ஸோ இந்த படத்தில் இளையராஜா இல்லாட்டின்னா படம் பயங்கரமாக சொதப்பி இருக்கும். அது சொல்லவே தேவையில்லை. இதுக்குள்ளே இளையராஜா வந்து ஹார்ட் சூல் எல்லாத்தையும் போட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து பயங்கர அரசியல் தான் கதைச்சிருக்கேன். 90s கிட்ஸுக்கும் 80s கிட்ஸுக்கும் 70 கிட்ஸ் இவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒத்து போகும். 2K கிட்ஸ் இல்லாட்டி வெளிநாட்டில் வசிக்கிறாக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் தெரியாட்டேன்னு இந்த படம் ஒட்டாது. ஸோ இதில் மட்டும் வெற்றிமாறன் கொஞ்சம் கோட்டையை விட்டுட்டாருன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் 1 டைம் விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸுக்காக பார்க்கலாம். என்ன இந்த படத்தில் அவர் கொஞ்சம் ஓவராக கதைச்சிக்கிட்டே இருக்கிறார். நான் அறிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி போராளி வந்து கதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய ஸ்டைலாக
ஸோ ஆனால் என்ன படத்தாங்க இது கொஞ்சம் டூ மச் அவர் கதைக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் வெற்றிமாறன். மற்றபடி விடுதலை ஒன் டைமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு 3 கொடுக்கலாம்.